வணக்கம், வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். இன்னைக்கு திரு ஜெகா கூட லஹாட் பேரால இருக்கிற ஸ்ரீ முன்னீஸ்வரர் ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருக்கேன். 460வது ஆலயமாக இருக்கிற இந்த ஸ்ரீ முன்னீஸ்வரர் தீகா சிம்பாங்க்கு முன்னாடி இருந்து எல்லை காவல் தெய்வமாக திகழ்கிறாரு. அதாவது இங்கேருந்து பார்த்தோமா டிராஃபிக் லைட் இருக்குது. அந்த டிராஃபிக் லைட் தீகா சிம்பாலே இந்த ஐயா இருக்கார். இந்த ஐயா கோயிலோட மிக விசேஷமாக என்ன பார்த்தோமா, அவரோட உருவ வழிபாடு தான். அங்கே இருக்கிற மண் அவ்வளோ உன்னதமாக இருந்துச்சு, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த கோயில் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவித்து நம்மளுக்கு ஒரு பிடி மண்ணை கொடுத்ததுக்கு. அடுத்து ஸ்ரீ முன்னீஸ்வரர் ஆலயம் பூசிங் என்ற ஒரு ஏரியாவில் இருக்கிற இந்த ஒரு ஐயா ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண்ணை எடுக்க வந்திருந்தேன். இந்த ஆலயம் பத்துகாஜாவில் இருக்குது. பத்துகாஜாவோட மெயின் டிராஃபிக்கில் பார்த்தோமா இந்த ஆலயத்தை பார்த்துடலாம். முன்பு இந்த ஆலயத்தை எடுக்கணும், ஏன்னா இது மேலே ஒரு ரோடு உழுவுது அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான பிரச்சனைகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே நடக்கிற சம்பவத்தெல்லாம் பார்க்கும்போது, அதாவது ரோட்டில் அதிகமாக ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் ரோடை வேறு இடத்துல ஒதுக்கி போட்டிருந்தாங்க. அந்த ஒதுக்கப்புறம் வந்த பிறகு தான் இந்த ஐயாவுக்கு தனிப்பட்ட மூலியமாக ஒரு எல்லையே உருவாகணுச்சு. கவர்மெண்ட் மூலியமாக இவருக்கு தனியாக ஒரு எல்லையே இருக்குது. ஆனால் இந்த எல்லையை விட்டு நவர மாட்டேன், அதுக்குண்டான காலங்கள் இருக்கட்டும் சொல்லிட்டு இங்கே பெரிய லெவலில் இந்த ஆலயத்தை உருவாக்கி வழிபட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த எல்லைக்கு வரும்போது ஒரு காலையில் ஒரு பூஜை ஓடுனுச்சு. அதுக்கப்புறம் ஐயா மலை ஏறிட்டார். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழித்து நான் உங்கள்கிட்ட மண்ணு கொடுக்க முடியுமா கேட்கும்போது, இந்த ஐயா கோயிலுன்ட்டு இந்த ஐயனை பாருங்கள், அவர்கிட்ட உத்தரவு வாங்கி அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து ஒரு மண்ணை எடுத்திருந்தேன். இங்கே அவ்வளோ விசேஷமான விழாக்கள்லாம் நடைபெறுமா, பலவிதமான விழாக்கள் நடைபெறுமா, பல பேரோட எண்ணமும் பல பேரோட பிரார்த்தனைகள் இந்த எல்லையில் முடிவடைஞ்சிருக்கு. பல பேரோட பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கு. இந்த பூசிங் முன்னீஸ்வரர் சொன்னாலே பல பேர் பெரிய லெவலில் பேசப்பட்ட ஒரு ஆலயமாக தான் இருக்கும். 462வது ஆலயமாக பத்துகாஜாவில் இருக்கிற ஸ்ரீ மதுரை வீரன் ஆலயம். அந்த ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு கோயில் நிர்வாகத்தை நான் கான்டாக்ட் பண்ணியிருந்தேன். அவங்களும் அனுமதி கொடுத்துருந்தாங்க. மதுரை வீரன் ஐயா அவங்களோட துணைவியோடு இருக்கிற இவ்வளோ விசேஷமான காட்சி சில ஆலயத்தில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த ஆலயம் ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருந்துச்சு. இவரோட காம்பவுண்ட் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அவரோட சக்தி இந்த ஊர் முழுக்க பரவிருக்கு சொல்லலாம். அவ்வளோ எல்லை காவல் தெய்வமாக இருக்கிற அவ்வளோ சக்தி வாய்ந்த ஐயா தான் இந்த ஐயா. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன், நம்மளோட ஆலயத்துக்கு ஒரு பிடி மண்ணை கொடுத்ததுக்கு. இந்த ஆலயத்தை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் பார்த்தோமா பத்துகாஜாவில் இருக்கிற முருகர் ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்து தான். இந்த ஆலயத்தோட பேர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில். இந்த ஆலயம் மிக விசேஷமாக தான் இருந்துச்சு. தற்பொழுது திருப்பணியில் இருக்காங்க. ப்ராஜெக்ட் ஓடிக்கிட்டு இருக்கு, கட்டுமான பணியில் இருக்காங்க. முடிஞ்சிட்ட பிறகு பெரிய லெவலில் இந்த கோயிலுக்கு உண்டான விசேஷங்களை செய்ய போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பக்தராகிய நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காணிக்கையும் தரலாம், கான்ட்ரிபியூஷனை தரலாம், அல்லது நீங்களும் இங்கே சப்போர்ட்டும் பண்ணலாம். மிக விசேஷமாக இருக்கிற இந்த ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண்ணை கேட்டுட்டு வந்திருந்தேன். ஆலய நிர்வாகமும் இந்த எல்லையில் மண்ணே இல்லையா, ஆனால் கோவிலுக்கு சொத்தான இருக்கிற இந்த ரோட்டுக்கு அந்தாண்டி இருக்கிற ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரத்துலேயே நாங்கள் மண்ணை கொடுக்குறேன், எடுத்துக்கிறீங்களா அப்படி கேட்கும்போது ரொம்ப ரொம்ப பாக்கியமாக தான் நான் கருதுகிறேன். காரணம் அந்த கோவில் முன்னாடி இருக்கிற அந்த மரத்தை பார்த்தீங்கன்னா சொல்ல வார்த்தையில் அவ்வளோ பெரிய மரம். குறைஞ்சது ஒரு 200 வருஷமாச்சும் இருக்கும் அந்த மரத்தோட வயசு. அந்த மரத்தடியிலேருந்து ஒரு பிடி மண்ணை கொடுக்கறது மிக விசேஷம் தான். அந்த மரத்தடியிலே ஒரு விநாயகர் இருந்தார். அவர்கிட்டையும் ஒரு அனுமதி கேட்டுட்டு இந்த மரத்தடியிலேருந்து ஒரு பிடி மண் எடுத்திருந்தேன். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா, பத்துகாஜா ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா. 464வது ஆலயமாக ஓம் ஸ்ரீ மகா நாகக்கண்ணியம்மன் ஆலயம் பத்துகாஜாலேருந்து மண் எடுக்கிறதுக்கு வந்திருந்தேன். இந்த ஆலயத்தோட மண் எனக்காக எப்படியாச்சும் எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்த பெருமக்கள் கோரிக்கை வச்சிருந்தாங்க. அதுக்கு நேரமும் காலமும் அனுமதிச்சா இந்த அம்மன் கிட்ட கேட்டு ஒரு பொடி மண் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த அம்மனும் 2 இடத்துல எனக்கு மண்ணை கொடுத்துருந்தாங்க. ஒரு இடம் அவங்களோட ஆலயை சுற்றி இருக்கிற ஒரு நாகலிங்கம் மரத்தடியிலேருந்து ஒரு பொடி மண் கிடச்சிச்சு. இன்னொரு பொடி மண் எனக்கு இவங்க பின்னாடி இருக்கிற மாபெரும் புத்துலேருந்து எனக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க. அந்த புத்தை பார்க்கும்போது அதோட வைப்ரேஷனும் அதோட டெக்ஸ்சரும் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு, கூஸ்மாமாக இருந்துச்சு. சொல்ல வார்த்தையே இல்லை. இந்த அம்மனுக்கு பின்னாடி தான் அந்த புத்தே இருக்குது. அது மறைஞ்சு இருக்கிறதுனால எல்லாருக்கும் நன்மைன்னு சொல்ல முடியும். இந்த நாகலிங்கம் மரமும் ரொம்ப உன்னதமான மரமாக தான் கருதுறேன். ஏன்னா சில ஆலயத்தில் மட்டும்தான் இந்த நாகலிங்க மரத்தை பராமரித்து கொண்டு வர முடியும். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இந்த ஆலயத்தை தாண்டி போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஆலயத்தை பார்த்துட்டு போயிருந்தேன். அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி ஆலயம்.
இந்த ஆலயமும் நாகக்கன்னியம்மன் ஆலயமும் பக்கம் தான். ஆனால் இந்த ஆலயத்தோட இன்ஃபர்மேஷன் எனக்கு இல்லாதனால நான் அடுத்து தான் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்பரை தேடி பார்க்கும்போது போட்டில் எழுதியிருந்தாங்க. கால் பண்ணி கேட்டோம். தாராளமாக மண் எடுத்துக்கோங்க, நீங்கள் எப்போ வருவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கோயில் நிர்வாகத்துக்கு இந்த வேலையில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுக்காக ஒரு புடி மண்ணை வந்து தானமாக எடுத்து கொடுத்ததுக்கு. சிவசக்தி என்ற ஒரு பேரில் சில ஆலயங்கள் தான் மலேசியாவில் இருக்குது. அதுவும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இங்கே பாருங்கள் அவங்களோட உருவத்தையும், பாதி சிவன் பாதி சக்தி. உங்களோட குலசாமியாக கூட இருக்கலாம், இல்லை நீங்கள் வேண்டி வணங்குற இந்த சாமி இந்த எல்லையிலும் இருக்காங்க. பத்துகேஜ் ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எல்லையில் இருந்து இந்த சாமியை வந்து கண்காணிச்சுட்டு போங்க. இந்த எல்லையில் இருக்கிற ஒரு வில்வ மரம் வந்து அலூர் பக்கத்தில் இருந்துச்சு. அதாவது பெரிய ஒரு நதி மாதிரி இருக்குது, அது அலூர் மாதிரி இருக்குது. அது பக்கத்தில் இருந்துச்சு. நான் கீழே இறங்கி தான் போய் எடுத்திருந்தேன். இந்த வேலையை டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு மிக மிக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குலி மேரா எஸ்தே ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோயிலேருந்து ஒரு புடி மண் எடுத்துகிட்டு இருக்கேன். இது பத்துகாஜாவோட எக்ஸ்பெடிஷன். நாளைக்கு வேறு எக்ஸ்பெடிஷனோன்னு உங்களை சந்திக்கிறேன். See you soon. Bye.